யாக்கோபு ஏன் தன் பிள்ளைகளை நம்பவில்லை? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பதை கர்த்தர் எப்படி திட்டமாய் யாக்கோபுக்கு சொன்னார்? இதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆல்மைட்டி காட் மினிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். யாக்கோபிற்கு வயதான காலத்தில் பிறந்தவன் தான் யோசேப்பு. தனக்கு இஷ்டமான மனைவிக்கு பிறந்தவன். யாக்கோபு யோசேப்பின் மேலே அன்பு பாசம் வைத்து கர்த்தராகிய தேவனை குறித்து யோசேப்புக்கு சொல்லிக் கொடுத்திருப்பான். அதை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் எகிப்தில் யோசேப்பு காட்டிய வைராக்கியம் உறுதிப்படுத்துகிறது. யாக்கோபு யோசேப்பை நேசித்து அவனை கூடவே வைத்து கொண்டு அவனுக்கு விலையுயர்ந்த ஆடைகளையும் அவனுக்கு அணிவித்து அழகு பார்த்து கொண்டிருந்தான் யாக்கோபு. யோசேப்பு தேவன் மீது உள்ள பற்றினால் அவன் சகோதரர்கள் செய்த பாவத்தை தன் தகப்பனுக்கு அறிவித்தான். அதனால் பொறாமை கொண்ட தன் சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி கடைசியாக அவனை இஸ்மவேலருக்கு விற்றுவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, யாக்கோபினிடத்துல யோசேப்பினுடைய உடையை கொண்டு போய், இது உம்முடைய குமாரனுடையது தானே, ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது என்று பொய் சொல்கிறார்கள். அதனால யாக்கோபு மிகுந்த துக்கமடைந்து அழுது அநேக நாள் யோசேப்புக்காக துக்கமா இருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல போகும்போது கூட அவன் இடம் கொடாமல், இப்படியே நான் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லி துக்கப்படுகிறான். யாக்கோபினுடைய குமாரர் அனைவருக்குமே தெரியும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பது. யாக்கோபு அவ்வளோ நாள் துக்கத்தோடு இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட தன் தகப்பனை ஆற்றுவதற்கு ஒருத்தர் கூட யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை அறிவிக்கவே இல்லை. கர்த்தர் யோசேப்பை எகிப்தில் உயர்த்தும் போது தன் சகோதரன் உயிரோடு இருக்கிறான் என்று அவர்கள் அறிகிறார்கள். அதை தன் தகப்பனுக்கு சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 17 வயதில் இறந்ததாக கருதப்பட்ட தன் மகன் 30 வயதுக்கு மேல் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டவுடனே அவன் மூச்சு நின்று போகிறது. யோசேப்பு அனுப்பின எல்லாவற்றையும் பார்க்கும்போது யாக்கோபுக்கு மறுபடியும் மூச்சு வருகிறது. ஆனாலும் அவன் தன் பிள்ளைகளை நம்பவில்லை. அவன் பிள்ளைகள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். யாக்கோபுக்கு பயம், திகில். உண்மையிலேயே தன் பிள்ளை உயிரோடு இருக்கிறானா, இல்லை இவர்கள் சும்மாகவே ஏதோ திட்டம் போட்டு சொல்கிறார்களா என்று. ஆனாலும் அவன் யோசேப்பை பார்க்க துடிக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்துகிறான். ஆதியாகமம் 46 அவன் ஈசாக்கினுடைய தேவனுக்கு ஒரு பலியை செலுத்தும் போது அன்று ராத்திரி கர்த்தர் யாக்கோபை சந்திக்கிறார். யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டு, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் அங்கு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நானும் உன் கூடவே வருவேன் என்று சொன்னது மட்டுமல்லாம யோசேப்பு அவன் கைகளால் உன் கண்ணை மூடுவான்னு சொல்லி யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை கர்த்தரே யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த இடத்துல யாக்கோபு தன் பிள்ளைகளை கூட நம்பல. கர்த்தரை முன்ன வைத்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை நிதானித்து கர்த்தர் சொன்ன பிறகு அவன் எகிப்துக்கு புறப்பட்டு போறான். ஆமேன்.